2017 டிஎன்பிசி குரூப் 1ல கேட்கப்பட்ட பாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கல்வி உரிமை சட்டம் என்பது கீழ்கண்ட எதற்கு பொருத்தமற்றதாக இருக்கும்? ஆரம்ப கல்வி, கல்வித்தரம், இலவச கல்வி, உயர்கல்வி. The Right to Education Act 2019 is not related to primary education, quality of education, free education, higher education. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, உயர்கல்வின்றது கல்வி உரிமை சட்டத்தில் பொருந்தாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு பாராளுமன்ற அரசாங்கத்திற்கு மாதிரியாக எடுத்துக்கொண்டது சுவிஸ் முறை, கனடா முறை, அமெரிக்க முறை, இங்கிலாந்து முறை, வெஸ்ட்மினிஸ்டர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, இங்கிலாந்து வெஸ்ட்மினிஸ்டர் முறை தான் பாராளுமன்ற அரசாங்கத்திற்கு மாதிரியாக எடுத்திருக்கும் இந்திய அரசியலமைப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பில் எந்த அட்டவணையில் 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் சேர்க்கப்பட்டுள்ளன? 6வது பட்டியல், 7வது பட்டியல், 8வது பட்டியல், 9வது பட்டியல். பட்டியல் இது அட்டவணை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, 8வது பட்டியல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின்படி கீழ்காண்பவற்றுள் மாநில பட்டியலில் இடம்பெறாதது எது? காவல்துறை, பொது அமைதி, சிறைசாலை, குற்றவியல் நீதி. மாநில பட்டியலில் பொருந்தாதது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, குற்றவியல் விதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் கூறியவர்? ராஜேந்திர பிரசாத், எம்.என். ராய், ஜவஹர்லால் நேரு, பி.ஆர். அம்பேத்கர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, எம்.என். ராய். நெக்ஸ்ட் கொஸ்டின், செயல்துறை நீதிபதி தொடர்பாக கீழ்கண்ட எந்த ஒரு கூற்று சரியானதல்ல? செயல்துறை நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்துடன் கலந்தாலோசித்து மாநில அரசாங்கங்களால் நியமிக்கப்படுகிறார். செயல்துறை நீதிபதியின் மாவட்ட நீதிபதிகளுக்கு துணை நிலையில் உள்ளவர்கள். செயல்துறை நீதிபதியால் பிறப்பிக்கப்படும் உத்தரவு உயர் நீதிமன்ற மறு ஆய்வுக்கு வரம்பெல்லைக்கு உட்படாதது. செயல்துறை நீதிபதிகள் நீதித்துறை போன்ற பணியில் உள்ளோர். செயல்துறை நீதிபதி பற்றி அந்த 4 கூற்றுல எது சரியானதில்லைன்னு கேட்டுறாங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, செயல்துறை நீதிபதியால் பிறப்பிக்கப்படும் உத்தரவு உயர் நீதிமன்ற மறு ஆய்வு வரம்பெல்லைக்கு இது தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய பிற்படுத்தப்பட்ட நல ஆணையத்தின் முதல் தலைவர்? காக்கா காலேக்கர், யுகேந்தர், ஜான் மத்தாய், மது தன்வண்டதே. The first National Backward Class Commission's chairman. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, காக்கா காலேக்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசு வழக்கறிஞர்களின் ஊதியம் மற்றும் இதர படிகளை வழங்குவது? உயர்நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம், மைய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள், மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள். The salary allowance of the public prosecutors are given by High Court or Supreme Court, Central Government or Central Governors, District Courts, Magistrate Courts. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, மைய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் அடிப்படையில் பெரு மாநகராட்சி பகுதி என்பது 10 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட பகுதி, 5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட பகுதி, 5 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பகுதி, 3 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பகுதி. According to the 74th Constitution Amendment Act, metropolitan area means an area of population of 10 lakhs or more, population of 5 lakhs, below 5 lakhs or below 3 lakhs. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, 10 லட்சத்தும் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட பகுதி தான் பெரு மாநகராட்சி பகுதி என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், லோக் ஆயுதா அமைப்பு முதலில் நிறுவப்பட்ட மாநிலம்? ஒரிசா, ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா. The institution of Lok Ayuda established first. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றை பொறுத்துக்க. இந்த சிறு குழுக்கள் கொடுத்துருக்காங்க, அதோட நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. பல்வந்த் ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, ஜி.வி.கே. ராவ் குழு, எம்.எம். சிங்வி குழு. பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை மேம்படுத்தல், ஊரக மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு,
சமுதாய மேம்பாட்டு திட்ட செயல்பாடுகளை ஆராய்தல், பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை பலப்படுத்துதல். பல்வந்த் ராய் மேத்தா குழுன்றது சமுதாய மேம்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகளை ஆராய்தல். அசோக் மேத்தா குழுன்றது பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை வலுப்படுத்துதல். ஜிபிகே ராவ் குழுன்றது ஊரக மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு. எல்எம் சிங்வி குழுன்றது பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை மேலும் பலப்படுத்துதல். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 3421. 3421 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மத்திய தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பணிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது டேஸ் வயது இவற்றில் எது முதலில் வருகிறதோ அதன்படி. 65 வயது, 62 வயது, 60 வயது, 58 வயது. The chairman and members of UPSC can hold the office for 6 years or till the age of dash which is earlier. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ 65 வயது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்குவதோடு தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பகுதி எது? அரசியலமைப்பு சட்ட முகவுரை, அடிப்படை உரிமைகள், அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள், அடிப்படை கடமைகள். The setting up village panchayat is associated with which part of Indian Constitution? Preamble, fundamental rights, directive principle of state policy, fundamental duties. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் சட்ட விதி 352 பயன்படுத்தி முதலில் தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட ஆண்டு 1961, 1962, 1965, 1975. The first proclamation of national emergency under Article 352 was declared. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 1962 இந்தியா சீனா போறப்ப தேசிய அவசர நிலை பிரகடனம் பிறப்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பு சட்ட விதி 170 படி மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் உயர் எண்ணிக்கையானது 500க்கும் மிகாமலும் 60க்கும் குறையாமலும் இருக்கலாம், 400க்கும் மிகாமலும் 50க்கும் குறையாமலும் இருக்கலாம், 300க்கும் மிகாமலும் 400க்கும் மிக குறையாமலும் இருக்கலாம், 250க்கும் மிகாமலும் 330க்கும் குறையாமலும் இருக்கலாம். மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ 500க்கு மிகாமலும் 60க்கு குறையாமலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட எந்த ஒரு வழக்கு இந்திய அரசியலமைப்பு விதி 21 மற்றும் வாழ்வதற்கான உரிமையோடு நேரடியாக தொடர்பில்லாதது? ஏ.கே. கோபாலன் எதிர் மதராஸ் மாகாணம், மேனகா காந்தி விசஸ் இந்திய ஒன்றியம், எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள் விசஸ் இந்திய ஒன்றியம், நடைபாதை வாழ்வோர் வழக்கு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள் விசஸ் இந்திய ஒன்றியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1955 நிர்வாக ஊழல் கண்காணிப்பு பிரிவை உருவாக்கியது வர்த்தக அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், வெளித்துறை அமைச்சகம், பாதுகாப்புத்துறை அமைச்சகம். The Administration of Vigilance Division was created in 1955 by Ministry of Trade, Ministry of Home Affairs, Ministry of External Affairs, Ministry of Defense. நிர்வாக ஊழல் கண்காணிப்பு பிரிவை உருவாக்கி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி உள்துறை அமைச்சகம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசால் மத்திய மாநில உறவு சம்பந்தமாக சர்க்காரிய குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1973, 1975, 1983, 1985. Sarkaria Commission on State Relations was appointed by Government of India during. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 1983. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொதுநல வழக்கு பற்றி கீழ்கண்ட எந்த கூற்று உண்மை அல்ல? பொதுநல வழக்கை தகுந்த உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றலாம். உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கில் ஒரு மனுவை தகுந்த உயர் நீதிமன்றத்துக்கு மாற்ற இயலாது. பொதுநல வழக்கில் உள்ள கடிதத்தை ஒரு தனி நீதிபதிக்கு அனுப்பாமல் நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். பொதுநல வழக்கு உயர் நீதிமன்ற வரம்பின் கீழ் வரும். இந்த 4 கூற்றுல எது உண்மை அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கில் உள்ள ஒரு மனுவை
தகுந்த உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற இயலாது. இது மட்டும் தவறு, மற்றெல்லாம் சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஒரு விதி இல்லாவிட்டால் அரசியலமைப்பு வீண். 32வது அரசியலமைப்பு விதியை தவிர வேறு எந்த ஒன்றையும் குறிப்பிட மாட்டேன். இவ்விதிதான் இந்திய அரசியலமைப்பின் ஆன்மாவாகவும் இதயமாகவும் விளங்குகிறது என்று கூறியவர் காந்தி, B.R. அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, M.N. ராய். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, B.R. அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரசவ கால பயனூர் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1961, 1978, 1976, 1984. The Maternity Benefits Act was enacted in the year. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ 1961, 1961. நெக்ஸ்ட் கொஸ்டின். அவசர நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை முடக்கி வைக்கும் முறையை எந்த நாட்டை பின்பற்றி நமது அரசியலமைப்பில் சேர்த்துள்ளோம்? இங்கிலாந்து, பிரான்ஸ், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஜெர்மனி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, ஜெர்மனி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கோஸ்லா குழு யாருடைய இறப்பு குறித்து மறு விசாரணை செய்ய உருவாக்கப்பட்டது? சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி, ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, சுபாஷ் சந்திர போஸ். இந்திய அரசியலமைப்பின் 132வது விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு தொடர்புடைய வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் வரம்பெல்லை பற்றி. உயர்நீதிமன்றங்களிலிருந்து குடிமைசார் வழக்குகளில் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்யும் வரம்பெல்லை பற்றி. குற்ற வழக்குகளில் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்யும் வரம்பெல்லை பற்றி. உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு விடுமுறை கால மேல்முறையீடு பற்றி. விதி 132. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, அரசியலமைப்பு தொடர்புடைய வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செல்லும் வரம்பெல்லை பற்றி. நெக்ஸ்ட் கொஸ்டின். குடியரசுத் தலைவர் தேர்தலில் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி மாநிலங்கள் பங்கேற்க வழிவகை செய்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது? 70வது, 69வது, 64வது, 74வது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, 70வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.